ஒருவேளை நாயா மனைவியான்னு வந்தா? நாய் தான் கட்டாயமா. ஃபுல்லா லைஃப் லாங் ஃபுல்லா என் டாக் என் கூட இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. வீட்டுக்கார் வேணான்றாரு எதிர்காலத்துல, அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டே போயிடுவேன். கரப்பாம்பூச்சி ஒரு 2 வெரைட்டி இருக்கு, அதுல ஒரு 200-300 வச்சிருக்கேன். கரப்பாம்பூச்சியில 200 வச்சிருக்காப்லையா? நாங்க இங்க யாருமே இவ்வளவு எமோஷனல் ஆகல மேடம். வாய் இவ்வளோ இருக்குல்ல சார், பேசுறீங்கல்ல, கை இருக்குல்ல, சாப்பிடுறீங்கல்ல, புத்தி இருக்குல்ல, யோசிக்கிறீங்கல்ல. சத்தியமா என்னோட வாழ்க்கையில குழந்தைய நான் தத்தே எடுப்பேன். இது நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படின்னா நீங்க போய் வேற எங்கேயாச்சும் ஒரு வேற்று கிரகத்துல தான் சார் இருக்க முடியும். உங்க கணவர் இந்த நிகழ்ச்சி வரல? என்னோட கணவர் அங்க கடைக்குட்டி ஒருத்தன் வந்திருக்கான். அவனுக்கு இப்பதான் 35 days ஆறுது. அதனால அவனை பாத்துக்கணும். பையனா பொண்ணா? கடைக்குட்டினா அவன் நாய்க்குட்டி. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். 4 hours மேக்ஸிமம் அவன் வந்து தனியா நான் விட்டதில்லை அவனை வீட்டில். ஸோ அதனால என் ஹஸ்பண்டை வந்து 3 பேத்தையும் காவலுக்கு வச்சுட்டு வந்திருக்கேன். இது டூ மச், இது டூ மச். 250 ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கேன் சார். 250 ஃபிஷ் டேங்கா? என்னப்பா சொல்ற? வீட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்க இவ்வளவு? ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா. ஏங்க 200 மீன் தொட்டியை வச்சு பிசினஸ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னங்க ஹாபியே 200 மீன் தொட்டியா? எவ்வளவு தண்ணி யூஸ் பண்றீங்க? 2000 லிட்டர்ஸ் பெர் டே. ஏங்க தமிழ்நாட்டில் இருக்க தண்ணி பிரச்சனைக்கு மீன் தொட்டியில 2000 லிட்டர் நீங்க தாங்க காரணம். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. எங்க வீட்டுக்கு எதிர்க்கே ஒரு பாண்ட் இருக்கு சார். சரி, பாண்ட் சோ ரீசார்ஜ் பண்ணிடுவோம். அது யாரோடது இந்த குளம்? அது கவர்மெண்ட் சார். அப்ப கவர்மெண்ட் குளத்துல இருந்து 2000 லிட்டர் தண்ணி வேற நீங்க எடுக்கிறீங்க. இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. கடன்னு சொல்லிடுவாங்க. நீங்க இதுக்காக மட்டும் எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்னு? 80,000. ஆனா என்னதான் ஒரு காசு பணம் இருந்தாலுமே கூட இந்த பெட்ஸை வளர்க்கறதுக்கு ஒரு 80,000ங்கிறதுலாம் பெரிய பணம் இல்லையா? உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. ஒருவேளை நாயா மனைவியான்னு வந்தா? நாய் தான் கட்டாயமா. பட் ஒரு மாதிரி அதுக்கு பாராட்டு விழா. வீட்டுல என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் வந்து ஒரு நிறைவு செய்தல் ஒண்ணு இருக்குல்ல, ஃபீல் பண்ண மாட்டீங்க அந்த மாதிரி. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே உங்கள் வீடு வந்து அனிமல்ஸ் பெட்ஸோட ஃபில்டாக இருக்கும். நான் இது வரைக்கும் நான் தனிமையை ஃபீல் பண்ணதே கிடையாது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. 20 நாய்கள் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, வீட்டுல எல்லாம் ஒத்துக்கிறாங்களா? ஒன்றும் சொல்றது இல்லையா? இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கல. என்ன ஏஜ் இப்போ உங்களுக்கு? 41. இல்ல ஒருவேளை நாளைக்கு வர்றவங்க இதெல்லாம் பார்த்துக்காம போயிடுவாங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அது ஒரு ரீசன் தான் கட்டாயமா. ஏன்னா நம்மளோட விருப்பத்துக்கு அகைன்ஸ்டா இருந்தாங்கன்னா கஷ்டமா இருக்கும், நம்மளால ஒத்து போக முடியாது. என்னால முடியலடா. உங்களுக்கு ஒரு விஷுவல் போட்டோமா நான் இப்போ உங்களுக்காண்டி? ஐயோ அப்படின்னீங்கல்ல, உங்களுக்கு தான் அது. ஏமா வாந்தி வருதா? கண்டிப்பா எனக்கு வந்து ₹1,00,00,000 கொடுத்தாலும் அது நான் பண்ண மாட்டேன். எனக்கு பல்லினாலே பயங்கர பயம். ஒரு மாதிரி கொல்லன்னு இருக்க மாதிரி இருக்குமா, அதை பார்த்தாலே அப்படி இருக்கும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கரப்பாம்பூச்சி ஒரு 2 வெரைட்டி இருக்கு, அதுல ஒரு 200-300 வச்சிருக்கேன். கரப்பாம்பூச்சியில 200 வச்சிருக்காப்லையா? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? யோசிச்சு பாருங்களேன், அப்படியே கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. ஒரு 200 கரப்பாம்பூச்சி, ஒரு 200 கரப்பாம்பூச்சி நடுவில் நீங்க அப்படியே ஒரு தேவதை போல நிக்கிறீங்க. அப்படியே கரப்பாம்பூச்சிகள் உங்க மீது ஏறி. வீடியோ பார்த்ததுலேருந்தே இப்போ வரைக்குமே ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனாகவே இருக்குது. ஒரு கொமட்டுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. அதிலும் கற்பாம்பூச்சினா அது அங்கங்கே பறக்கும், வேற ஒரு மாதிரி அக்லியாக இருக்கும். இப்போ இக்வானெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு யூரின் பாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கேஜ்குள்ளே பாஸ் பண்ணாது, அது ஸ்பிட் ஆகும் வெளியில. அப்போ வந்துட்டு அது வெளியெல்லாம் ஆயிடும். கர்மா அங்க அவுட்டர் சைட்ல நான் என்னெல்லாம் வச்சிருக்கேனோ அங்கெல்லாம் ஆயிடும். பட் ஈவன் தோ என்னோட ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கிறதுனால அது க்ளீன் பண்றதை நான் அது ஒரு எப்படி நம்ம ரொட்டீன் ஒர்க் வீட்டில் பண்ணுவோமோ அந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். நீங்களா யாருடா? அதே மாதிரி தான் வந்து இப்போ என்கிட்ட இருக்க பறவைகள், அது முதல் நாள் முட்டை வச்சதுன்னா ஒரு 3 நாள் கழிச்சு இந்த முட்டையில வந்து கரு கூடும் சார். 5 நாள்ல அது ஒரு ரத்த நரம்புகள்லாம் ஓடும். அது நம்ம ஒரு லைட் அடிச்சு பார்த்தா தெரியும், அந்த துடிப்பு தெரியும். என் குழந்தைய பிறந்தப்ப எடுக்கும் போது எனக்கு என்ன ஃபீல் வந்ததோ, எங்களுக்கு அந்த ஒரு பறவைகள் அந்த பிறக்கும்போது கையில இருக்கும்போது எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு சார். ஏய், நீங்களா எங்க இருந்து வரீங்க? ஆபரேஷன் தேட்டர்ல இருந்து அல்லது உங்க மனைவி குழந்தை பெத்து உங்க கையில கொடுக்குறாங்க, அந்த ஃபீலிங்கும் ஒரு பறவை நீங்க தூக்குற ஃபீலிங் ஒண்ணு எங்களுக்கு தோணுது சார். உங்களுக்கு இல்லைன்னா நீங்க பார்க்காதீங்க. பாஸ், இதை உங்க பிள்ளைகிட்ட நீங்க சொல்லுங்க. வேணா நீங்க அப்படி ரெடி பண்ணி வேணா வளர்க்கலாமே ஒழிய எந்த பிள்ளையாலையும் அதை ஒத்துக்க முடியாது. கரெக்ட். நீங்க உணர்ந்தாதான் தெரியும். உங்களுக்கு வந்து குழந்தைன்னு சொல்றீங்க தெரியுமா? எனக்கு ஒரு 14 days நாயை வந்து அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான் ஒருத்தன் ரோட்ல. எனக்கு ஒரு குழந்தையோட அவதாரமா தெரியுது அது எனக்கு. அதை வந்து எனக்கு பார்க்கும் போது நகமும் சதையும் ரத்தமும் ஒரு உயிருமா தான் எனக்கு தெரியுது. ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கான். நீங்க என்ன பண்ணுவீங்க?
கண்டிப்பா நான் வீட்டுக்கு அப்போ 3 பேர் இருக்காங்க எங்க வீட்ல 3 பேரையும் நான் அப்படிதான் எடுத்திருக்கேன். ஏன்னா பிகாஸ் எப்படி abandoned குழந்தை எங்க போகும்? ஒரு குழந்தை ரோட்ல போனா உங்களுக்கு உணர்வு இல்லையா? இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? இந்த அனிமல் மேல இருக்கிற பாசம் 21 வருஷமா ஏன் மனுஷங்க மேல வரல உங்களுக்கு? எப்படி அது உங்களுக்கு தெரியும் மனுஷன் மேல வரலன்னு சார்? நீங்க தத்து எடுக்கலையே. சத்தியமா என்னோட வாழ்க்கையில குழந்தைய நான் தத்தே எடுப்பேன். இது நான் உங்களுக்கு நான் சொல்றேன். பிகாஸ் என்னோட லவ் வந்து ஹியூமனிட்டிக்கும் ஈக்குவலா இருக்கு, அனிமல்ஸ்க்கும் ஈக்குவலா இருக்கு. இது எல்லாத்தோடய சேர்த்து தான் சார் சமுதாயம். அப்படின்னா நீங்க போய் வேற எங்கேயாச்சும் ஒரு வேற்று கிரகத்துல தான் சார் இருக்க முடியும். நீ ரொம்ப பேசுற. அவங்க முதல்நிலைப்படுத்துறது பாத்தீங்கன்னா மிருகங்களை தான் முதல்நிலைப்படுத்துறாங்களே. எனக்கு இதனால சந்தோஷம் வருது. இது வந்து என்னோட இமோஷன்ஸை சார்ந்தது. அதை எப்படி நீங்க क्वेश्चन பண்ணலாம் சார்? நாங்க இங்க யாருமே இவ்வளவு எமோஷனல் ஆகல மேடம். வா இவ்ளோ இருக்குல்ல சார், பேசுறீங்கல்ல, கை இருக்குல்ல, சாப்பிடுறீங்கல்ல, புத்தி இருக்குல்ல, யோசிக்கிறீங்கல்ல. ஐயோ சாமி, தெருவுல போட்டு போறான் சார் 10 நாள் நாய். இல்லம்மா, பிரச்சனையே அதாம்மா. தெருவில் குழந்தைய கூட இங்க போட்டு போறான். குழந்தைய தத்தெடுப்பேன்னு சொல்றீங்க, நாயையும் தத்தெடுப்பேங்கிறீங்க. அப்ப உங்களுக்கு குழந்தையும் நாயும் ஒண்ணாங்கிறாரு. ஆமா, அவன் இன்னும் திருந்தல மாமா. இதுவும் குழந்தையும் ஒண்ணுன்னு சொல்லும்போது என்னால ஏத்துக்கவே முடியல. இல்ல பாஸ், இது உங்க கருத்துன்னு போறது இல்ல. இயல்பாக மனிதனுடைய வாழ்க்கை என்பது இப்படித்தான் நடக்குது. நிறைய பெட்ஸ் வளர்க்கக்கூடியவங்க, நிறைய பறவைகள், நிறைய விலங்குகள், நிறைய நாய்க்குட்டிகள், இப்படி நிறைய வளர்க்குறவங்க ஏன் உங்களுக்கு அப்நார்மலாக தெரிகிறார்கள்? ஃபேமிலியை விட பெட்ஸ் தான் முக்கியம்னு சொல்கிறாங்க. லைக் அவங்க அந்த சார் சொன்னாங்க, என்னோட குழந்தையும் என்னோட பெட்டும் நான் ஈக்குவலாக பார்க்குறேன். ஓகே, உங்கள் குழந்தைக்கு பிடிச்சிருக்கு, ஓகே. சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு பிடிக்கலன்னா, அவங்க பிடிக்கலாம், நீங்கள் வந்து குழந்தைய விட்டுட்டு உங்களோட பெட்டு தான் முக்கியம்னு சொல்லியிருப்பீங்களா? இதை வந்து நான் தான் புறா வளர்க்குறேன், நான் தான் குழந்தை வளர்க்குறேன், நான் தான் டிசைட் பண்ணணும். அங்கிருந்து நீங்க டிசைட் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு டிராயிங் ஒரு இன்ட்ரெஸ்ட், பெயிண்டிங் ஒரு இன்ட்ரெஸ்ட், மொபைல் கேம்ஸ் விளையாட ஒரு இன்ட்ரெஸ்ட். பட் என் அப்பா வந்து சொல்கிறாங்கன்னா நான் அதை நிறுத்திடுவேன். என் அப்பாவை மீறி எனக்கு அதுதான் முக்கியம்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க எப்படி மைண்ட் செட் போகிறாங்கன்னா, இஃப் தேர் அக்செப்டிங்னா அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஓகே சொல்கிறாங்க. ஸோ ஃபேமிலி மனுஷங்க எல்லாரையும் விட்டுட்டு ஒன்லி டு தேர் ஓன் வேர்ல்ட். என்னோட இது உங்களால் ஏற்றுக்க முடியும், ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஏற்றுக்க. வெரி சிம்பிள். நீங்க ரெண்டு பேரும் குழந்தை பெத்துக்காம இருக்கல, உங்க மாமனார் மாமியார் சொந்தக்காரங்களாம் ஹாப்பியா? எங்கள் மாமியார் ஓகே சார், எனக்கு மற்றவங்க பற்றி கவலை இல்லை. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, இதுதான் கருணையா அப்படின்னு நான் உங்களை பார்த்து கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டெய்லி 5 பேத்துக்கு சாப்பாடு போடுறீங்களா? ஐம் ஜஸ்ட் கொஸ்டினிங் யூ. இல்லாட்டினா ஒரு குழந்தைக்கு அநாத ஆசிரமத்துக்கு போகிறீங்களா? நீங்க தான் வந்து உங்க போதைக்காக இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு எங்க மேல ரெஸ்பான்சிபிலிட்டி திணிக்காதீங்க. நீங்க போதைன்ற வார்த்தைகள் பேச வேண்டாம். நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் சார். ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு கேட்ட கேள்வி வந்து இல்லை சார், நீங்கள் திருப்பி முன்னாடி கொஸ்டினுக்குலாம் போகாதீங்க. நீங்க உங்க போதைக்காக தான் இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் திங், நீங்க அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா 200 புறா ஒரு வீட்டு மாடியில் வச்சிருக்க மாட்டீங்க. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். ஒரு 100 அனிமல்ஸை கொண்டு வந்து ஒரு 120 ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள அடைக்க மாட்டீங்க நீங்க. அப்போ கோழி பண்ண வச்சிருக்கவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஹியூமன் லைஃப்குள்ள கொண்டு வந்து அனிமல் லைஃபை ஏன் அட்டாச் பண்ணி ஹியூமன் லைஃபை இவ்வளோ கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றீங்க? அதை வீட்டில் உள்ளவங்களையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனிமல்ஸையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? ஓகே, எங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கூட பேசாத. இதை நீங்க கருணைன்னு சொன்னா, இதுலேருந்து நீங்க கருணையை கற்றுக்கிட்டீங்கன்னா, நாய் அடிபட்டு கிடந்தாலும், பூனை அடிபட்டு கிடந்தாலும், கிளி அடிபட்டு கிடந்தாலும் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருக்கணும் நீங்க. நாய்னா நாய், கிளினா கிளி. இவங்கெல்லாம் சொல்கிறது கடைசியில் ஒன்றில் வந்து நிற்கிறாங்க, நாங்கள் தான் வந்து இந்த மிருகங்களை விலங்குகளை வந்து பாதுகாவலர் அப்படின்னு ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஒரு நாங்கள் கருணையாக இருக்கிறோம்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஒன்று ஹாபீஸ்ன்னு சொல்லும் போது அங்கே வந்து கருணை வந்து கிடையாது. என்னோட ஹாபீஸ் ஃபுட்பால் விளையாடுறது. ஒரு ஃபுட்பாலை வச்சு நான் விளையாண்டுருப்பேன். அவங்க ஹாபீஸ் வந்து ஒரு குரங்கு வச்சுக்கிறதா இருக்கலாம், ஒரு நாயை வச்சுக்கிறதா இருக்கலாம். சரி, ஒரு மிருகமோ ஒரு அனிமல்ஸுக்கோ என்ன ஃப்ரீடம் அங்கே நீங்கள் கொடுக்குறீங்க? அது எங்கே சர்வீல் பண்ணி எந்த வேர்ல்டில் இருக்குமோ அங்கேருந்தா தான் அது ஃப்ரீடமாக இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா கருணை சம்திங் அதெல்லாம் வரப்போகுது. கரெக்டாக கட்டுவிட்டா. ஒரு பெட்சை வளர்க்குறது, ஒரு நாய் வளர்த்தாலே தப்பு தான் நான் சொல்கிறேன். இங்கே 100, 50 இதெல்லாம் கணக்கெல்லாம் வந்து இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவங்க சைக்கே நான் வந்து கொஸ்டின் பண்ணணும். தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? வனத்துல ஏன் அப்படி சட்டம் போட்டுச்சு? எனத்தை வந்து கூண்டில் பிடிச்சி வளர்த்தா அழிஞ்சிரும்னு சொல்லி அதுதானே சட்டம் போட்டிருக்கானுங்க. ஆனால் ஃபாரின்ல இருக்க கண்ட்ரீஸ்ல என்ன பண்றாங்கன்னா, நிறைய பெருகி போய் என்ன பண்ணுதுன்னா விவசாயிகளை பாதிக்குதுன்னு சொல்லி கேப்டிவிட்டி ப்ரீடிங் பண்றாங்க. பிடிச்சி கூண்டில் அடைச்சி வளர்த்து அதோட குட்டிங்களை எக்ஸ்போர்ட் பண்றாங்க இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு. அங்கே அழிஞ்சு வர ப்ரீட்ஸை இங்கே நாங்கள் ப்ரீட் பண்றோம். ப்ரீட் பண்ணி நாங்கள் எங்களை மாதிரி ஃபெலோ ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்போம். நாங்கள் ப்ரீட் பண்ணுறதை. ரைட். அப்போ இவ்வளோத்தையும் பண்ணி நண்பர்களுக்கு கொடுக்குறீங்கன்னா வியாபாரமாக அதை செய்கிறீர்களா? ஒரு பொருளை மெயின்டைன் பண்ணணும், ஒரு 100 பேர்டை மெயின்டைன் பண்ணணும்னா 50,000 ரூபாய் மினிமம் வேணும். அட பாவி. நம்ம அது ஒருத்தருக்கு இனாமா கொடுத்தா ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்களுக்கு அதோட மதிப்பு தெரியாமல் போயிடும். 2வது விஷயம், ஏதோ ஒரு வேலை நீ எனக்கு சாப்பாடுங்க, அந்த என்ன பறவைக்கு என்ன சாப்பாடு போடுங்க அந்த விலை கூட கொடுத்து எடுத்துட்டு போகணும். அதான் எவ்வளோன்னு கேட்குறேன். நீங்கள் ஒரு எக்ஸாட்டிக் பேர்டு ஒரு பேர் சொல்லுங்க. கவு காக்கட்டுன்றாங்க, அதில் ஒரு 6 விற்கலாம். அது எவ்வளோ விலை? அது ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்கும். 1 லட்ச ரூபா இருக்கும். எத்தனை விற்கலாம்?
ஒரு 4 பீஸ் வைக்கலாம். 4 பீஸ் 4 லட்சம் ரூபாய். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. சார் வருமானம்னு பார்த்தா அதுல ஒரு 50% வந்து இதோட செலவுக்கு போயிடும். 50%லாம் கிடைக்கும்னா அதை விட வருமானம் இந்த உலகத்துல இல்ல பாஸ். சார், ஒரு 10% முன்னாடி எல்லாரும் கேளுங்க. பாயிண்ட் நம்பர் 1, இதுக்கு ஜிஎஸ்டி இருக்கா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இல்ல அட பாவிங்களா, 1 லட்சம் ரூபாய் ஒரு பறவை விலை, நோ ஜிஎஸ்டி. இது மாதிரி ஒரு 30 வகை பறவை வளர்த்தோம்னா வருஷத்துக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு விஷயம், ஜனிக்கும் அனைத்தும் மரணிக்கும் நியதி. ஆனா நீங்க ஒரு தெளிவான ஆளு பாஸ். ஐயோ ஐயோ, நான் முதல்ல இருந்தே உங்களை கருணைனே நம்பிட்டேன் பாஸ். உங்களுக்கும் கோழி வளர்க்குறாங்களே ஞாபகம்ல, அதுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப கொந்தளிச்சிங்களே. எப்ப there is a space for business சொல்றீங்களோ அப்ப கருணை பற்றி பேசக்கூடாது இல்லையா? 1 லட்சம் ரூபாய் ஒரு பறவைக்கு விலைனா அதை வேட்டை தானே ஆடுவான், அதுக்கு ரிஸ்க் தானே எடுப்பான்.